வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. என்ன இந்த அரசினுடைய அமைச்சர்களுடைய ஆய்வு அப்படியே ஸ்ட்ரிக்டாக போய் ஒவ்வொரு இதுலேயும் போய் கோயிலில் போய் முறுக்கு எந்த டேட்டில் போட்டிருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் மாதிரி டைரெக்டாக போவாங்க, எந்த இடத்தையும் ஆய்வு செய்வாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க, மக்களுக்கு பிரச்சனைனா கேட்பாங்க, நீ சாப்பிட்டப்பா நான் சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மினிஸ்டர்ஸ் இது வந்து இதுவரை காணாத ஒரு அமைச்சரவை, மக்கள் வந்து புதிதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம மினிஸ்டர்ஸ்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க, அவங்க செய்கிற ஆய்வுலாம் வித்தியாசமாக இருக்கும். அப்படியான ஆய்வு தான் நம்மளுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் பண்ணியிருக்காரு. திருச்செந்தூர் கோவில் போயிருக்காரு, அப்படி மாஸ்க் போட்டிருக்காரு. அமைச்சர்னு யாருன்னு தெரியாதுன்னு. என்னை கேட்டால் மாஸ்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் யார் அமைச்சர் யார் எம்எல்ஏன்னு யாருக்கும் தெரியாது. இது திமுகவாக இருந்தால் எல்லாருக்கும் பேர் தெரியும். செங்கோட்டையன், தம்பிதுரை, துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், வீரபாண்டி ஆறுமுகம், அன்பில் மகேஷ், இவங்க எல்லாருமுகமும் எல்லாருக்கும் தெரியும். டிஆர்பி ராஜா, தங்கம் தென்னரசுன்னு மக்கள் எல்லாருக்கும், அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் அது தெரியும். பட் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாவகமான ஒரு வசதியான விஷயம்தான். இயல்பாக போய்க்கலாம், எந்த கூட்டமும் வராது, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எம்எல்ஏவே வந்து உங்கள் எம்எல்ஏ வெளியே போயிருக்காரு, வந்தோன்னு சொல்கிறேன்னு சொன்னால் நம்பிடுவாங்க. சொல்லிட்டு போனவரே எம்எல்ஏ தானே தெரியாது. அதெல்லாம் வாட்ஸ்அப் ஜோக்காக நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் இந்து அறநிலைத்துறை அமைச்சரினுடைய அந்த ஆய்வை நம்ம பார்க்கணும். இதில் கருத்தியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக இதை நாம் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்ம சில விஷயங்கள் பேசுவோம். கோவிலில் ஏற்கனவே உண்டியலில் போடாதீங்க, அறநிலைத்துறைக்கு பணம் போகக்கூடாது, அறநிலைத்துறைங்கிறது அரசாங்கம், அதுக்கு பணம் போயிடக்கூடாது, ஐயருக்கு பணம் போடுங்க, அர்ச்சகருக்கு பணம் போடுங்க, அந்த தட்டில் நிற்கிற ஐயருக்கு பணம் போடுங்க, தட்டில் பணம் போடுங்கன்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. யாரு? இந்து முன்னணி தலைவரா, இந்து மக்கள் கட்சியா, விஹெச்பியா, விஸ்வ இந்து பரிஷத்தா? கிடையவே கிடையாது. நம்மை ஆளுகின்ற இந்த நாட்டினுடைய ஒரு நிதியமைச்சர் சொன்ன வார்த்தை இது. தூத்துக்குடியில் மழை பெய்ந்து மக்கள், தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க, பேரிடர் நிவாரண நிதி வேணும்னு கேட்டப்ப அது குறித்து எதுவும் சொல்லுவாங்களான்னு பார்த்தா இதெல்லாம் பேரிடர் கிடையாது. தூத்துக்குடி, திருச்செந்தூர் மழை பெஞ்சா அதெல்லாம் பேரிடரில் வராது. தமிழ்நாடெல்லாம் நாங்கள் அது லிஸ்ட்டே வைக்கல, அதெல்லாம் எந்த டிசாஸ்டர் கணக்குலையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் என்று சொன்னவர் ஒரு முக்கியமான கருத்தை உதித்து விட்டு போனார். தட்டுல பணம் போடுங்க, உண்டியல்ல பணம் போடாதீங்க, ஐயருக்கு மட்டும் பணம் போடுங்க, கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்துடாதீங்க. இப்ப அந்த நிர்மலா சீதாராமனுடைய இன்னொரு மாடல் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் போனாராம், அவர் போன உடனே அவர் அமைச்சர்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல. இந்த பழைய இதய கனி படத்துல எம்ஜிஆர் கடைசியா மீசை அப்படி பண்ணிட்டு ஒரு தாடி வச்சுட்டு வருவார், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இங்கிலீஷ் பேசணும்னு கண்டுபிடிக்க முடியாது. நிறைய படங்கள்ல மறு வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி இவரை கண்டுபிடிக்க முடியல. இவருடைய பிஏ போயிருக்கிறாங்க, போன உடனே 4000 ரூபாய் தாண்டினாங்க, 4000 ரூபாய் கொடுத்துட்டாராம், ஜிபே பண்ணாராம், ஜிபே ஆதாரம் அப்படியே இருக்கான். கண்டுபிடிச்சோன்னா அந்த அர்ச்சருக்கு கடுமையான தண்டனை கொடுத்துட்டாரு. அன்னியின் படத்துல, அம்பி படத்துலலாம் நீங்க இந்த தண்டனை முறைகள், கருட புராணம், சங்கர் படத்துலாம் கொடுப்பாங்கல்ல, லஞ்சம் வாங்கினவங்களுக்கு என்ன தண்டனை, அந்த ரயில்வேல உணவு மோசடி பண்ணவனுக்கு போட்டு எண்ணெய் குப்பரையில வதக்கி அவனை கருக வச்சு அவனை கொடுமைப்படுத்துவாங்க. ஏன்னா அவன் பேரு விருமாண்டி, மாயாண்டி, இந்த மாதிரி கல்லர் சமுதாய பேரா இருக்கிறவங்க, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து பேரா இருக்கிறவங்க, கபாலி, சிலுவை, அந்தோனி, இந்த மாதிரி பேர் இருந்தால் தண்டனைகள் வேற மாதிரி இருக்கும். எண்ணெய் சட்டியில் முறுக்கி அப்படி சிக்கன் 65 மாதிரி சொக்கன் 65, சொக்கன், விருமாண்டி, நல்லா மீசை வச்சுக்கிட்டு உசிலம்பட்டி, தேனி, இந்த மாதிரி ஆட்கள்னா தப்பு செய்வாங்க, அவங்களுக்கு வந்து கொடூர தண்டனை கொடுக்கணும். இதுதான் சங்கர் படம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஸ்ட்ரிக்டா அந்த ஒரே நாளில் அந்த நாட்டையை திருத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்கு போயிருக்காரு ஸ்ட்ரிக்டா. 4000 ரூபாய் ஜிபே கேட்டோடனே அந்த பிஏட்ட கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, ஏய் அவனை அரெஸ்ட் பண்ணாத, அது நடவடிக்கை எடுக்காத, அதை அப்படியே டேப் பண்ணு. முதல்வன் படத்தில் பார்த்துருக்கீங்களா, யார் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டைப் பண்ணுங்க. பேர் என்னண்ணே, பிச்சாண்டி, மக்கள்கிட்ட எப்படி தான் நடந்துக்குவியா, ஓகே, ரேஷன் கடை போங்க. அதே ஸ்டைலு சினிமாவில் என்ன நடந்துச்சோ அதே ஸ்டைலு போய் 4000 ரூபாய் பணம் வாங்கி ஜிபே பண்ணிட்டாராம். அதை கண்டுபிடிச்சோடனே அந்த ஐயருக்கு அவர் கொடுத்த தண்டனை, இப்படி தண்டனை கொடுக்கக்கூடாது சார், மினிஸ்டர் சார், பாவம் இல்லையா ஐயர், அர்ச்சகர், என்னாக இவ்வளவு மனசாட்சி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அவர் என்ன மார்ச்சோரியில் வேலை பார்க்குறவரா? தண்டனை கொடுத்து பதவி நீக்கம் செய்வதற்கு, அந்த வேலையிலேருந்தே தூக்கி எறிவதற்கு, வீல் சேரை கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் ஒரு 100 ரூபா 50 ரூபா கேட்டாங்கிறதுக்காக தூக்கி எறிந்தவராய்த்தே நீங்க. அதே அணுகுமுறையில் ஐயர் அணுகக்கூடாது இல்லையா? அதனால தான் நம்ம அமைச்சர் வந்து அவரை விட கடுமையான தண்டனை தந்திருக்காரு. என்ன தெரியுமா, மன்னிப்பு கடிதம் எழுதி தர சொன்னாராம். நேற்று சாவர்கர் பிறந்தநாள்னு நினைக்கிறேன். சாவர்கர் பிறந்தநாள் நேத்தா முன்னானேத்தா? சாவர்கர் பிறந்தநாள் அன்னைக்கு தான் இதை நடந்திருக்கா? சாவர்கர் பிறந்தநாளுக்கு அடுத்த நாள் மன்னிப்பு கடிதம். ஏன்னா இந்த அமைச்சரே அந்த குரூப்ல இருந்தவர் தான், சாவர்கர் குரூப்ல இருந்தவர் தான். தமிழில் எதுக்கு வழிபடணும், சமஸ்கிருதத்தை தான் வழிபடணும்னு இவர் பேசின கடந்த காணொலியெல்லாம் போட்டு பரப்புறாங்க.
அப்புறம் சும்மா நானும் பெரியார் ஏத்துக்கிட்டேன்னு ஒரு சில போட்டோ போட்டாங்க. இதைத்தான் கேட்டாங்க நம்ம ஆட்கள். ஏன்பா மனு தர்மத்துல பார்ப்பனருக்கு ஒரு நீதி, பார்ப்பனர் அல்லாத கல்லர், நாடார், வன்னியர், கோனார், தலித்துக்கு ஒரு நீதியா அப்படின்னு நம்ம கேட்டோம். இந்து அறநிலைத்துறை அமைச்சரை யார் அவரு? இந்து அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் யாரு? இவங்க அந்த RSS சித்தாந்த உடையவங்க. இந்து அறநிலைத்துறையை ஒழிக்கணும்னு சொல்றவர் எச் ராஜா. அப்ப அந்த வகையறாவிடம் போய் இந்து அறநிலைத்துறையை கொடுக்கும்போது இது இந்து அறநிலைத்துறையா செயல்படுமா, இல்ல குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான நலனா செயல்படுமாங்கிற சந்தேகத்தை தான் பெரியாரிஸ்டுகள் எழுப்பினார்கள். அதுக்கு உடனே ஏன் ஒரு ஐயரா பிறந்தவர் அந்த இடத்துக்கு வரக்கூடாதா, அவருக்கு அந்த தகுதி இல்லையா? இந்த நாட்டில் பிராமின்ஸ் சாதியால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். தலித்துகளோ, வன்னியர்களோ, தேவர்களோ, சௌராஷ்டிரா, பிள்ளை மாதிரி இவங்கெல்லாம் பாதிக்கப்படலை. சாதியால பாதிக்கப்பட்டதே பிராமின்ஸ் தாங்கிற ரேஞ்சுக்கு எழுதுனாங்க. இப்ப புரியுதா அந்த பாகுபாடு? நம்ம பொது புத்தியில அந்தோணி, சிலுவை, கபாலினா தப்பு செய்யறவன், ராயபுரம், காசிமேடு, மீனவர்னா தப்பு செய்வாங்க, கஞ்சா கடத்துவாங்க. இதையெல்லாம் நம்ம தமிழ் சினிமாக்கள், சங்கர் படங்கள் நம்ம மனதில் விதைத்தது. குப்பத்து பசங்க, பொறுக்கி பசங்க. யாரு? முதல்வன் படத்துல சங்கர் எழுதின வசனம். இப்படி ஆனா தலித்து, ஆனா பிராமின்ஸ் நல்லவங்களா இருப்பாங்க. அப்படி போன் பண்ணி, சார் எங்க குண்டு வைக்க போறா சார், எப்படியாவது காப்பாத்திருங்க சார். எது? முதல்வன் கிளைமேக்ஸ் வசனம். இப்படியாக பிராமணர்கள் நல்லவர்கள், தலித்துகள் அசிங்கமானவங்க, மோசமானவங்க, கஞ்சா கடத்துவாங்க, தேவர் கல்லர்லாம் முரட்டுத்தனம் பண்ணி, அடாவடைத்தனம் பண்ணி மக்களை அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. இப்படியாக பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தலித் மக்களையும் இழிவுபடுத்தியே படத்தை எடுத்து பிராமணர்கள் இந்த சமுதாயத்துல கஷ்டப்படுறாங்க, தயிர் சாதம் சாப்பிட்றவா என்னை அடிக்காதீங்கோ அப்படின்னு கெஞ்சுற மாதிரியான படங்களை எடுத்த சங்கர் படத்தினுடைய காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்னியின் படத்துல கூட அந்த சங்கீத சபாக்கு லஞ்சம் வாங்குறவரை தப்பிக்க விட்டுருவாரு. அந்நிய நம்பிக்கை அவங்கள கொலை பண்ற மாதிரி, ஒரு கொலை பண்ற மாதிரி காமிக்க மாட்டாரு. ஆனா சார்லியை கொலை பண்ணிடுவாரு. ஏன்னா குப்பத்துல இருக்கிற ஆளு சார்லி கொல்லு. அந்த முருகு மீசை சண்முக பண்ணினா அவர் பேர் என்னது, அவரை போட்டு கொண்டுருவார். ஏன்னா அவர் உஸ்லம்பட்டி கல்லரு, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா கரெக்டா அந்த மாதிரி காமிப்பாங்க. சொக்கனு, விருமாண்டி அந்த மாதிரி காமிச்சா செத்துரு, நீங்களாம் சமுதாயத்துக்கு கேடு. ஆனா ஒரு ஐயரு நாடக அந்த சங்கீத சபாவுக்கு பணம் கேட்பாரு. அவர் அப்படி குத்துவிளக்குல ஏத்துற மாதிரி போயிட்டு க்ளோஸ்அப்ல காமிப்பாங்க இந்த இடத்த, அப்படியே விட்டுருவாங்க. அதைத்தான் இப்ப ரமேஷ் செஞ்சிருக்கார். இதற்கு பேர் தான் சனாதனம். இந்து, இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிடையாது, இந்து சனாதன சட்டம். இவங்க கான்ஸ்டியூஷன் படி செயல்படல, மனு தர்மத்தின் படி செயல்படுறாங்க. 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறாரு விஐபி பாஸுக்கு திருச்செந்தூர் கோவில்ல அந்த ஐயரு. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு லட்சக்கணக்கில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிபே ஆதாரத்தோட இருக்கான். ஆனா அவர் மீது நடவடிக்கை எடுக்கலையா? மன்னிப்பு கடிதம், விளக்க கடிதமா? மன்னிப்பு கடிதம் இல்ல, அது விளக்க கடிதம். எப்படி இன்டர்பிரேஷனு இது கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம ஊடகவியலாளர்களாம் நம்ம கேட்கணும், இதை எல்லா ஊடகங்களும் கேட்கணும். அது என்னங்க, லஞ்சம் வாங்கிய ஐயருக்கு நம்ம சட்டத்தில் தனிச்சலுகை இருக்கா? மார்ச்சோரியில அந்த பிணத்தை அறுக்கின்ற தோழர் 50 ரூபா கேட்டா, 100 ரூபா கேட்டா அவனுக்கு கொன்றணும். ஐயோக்கிய பைய, படுபாவி பைய, ஐயோ பணம் கேட்கிறானே, மார்ச்சோரியில பணம் கேட்கிறானே, டிராபிக்ல பணம் கேட்கிறாங்க, குப்பல்றவங்க பொங்கல் தீபாவளிக்கு பணம் கேட்கிறாங்க, எவ்வளவு பணம் இவங்க வாங்குறாங்கன்னு அந்த மக்களை, அவர்கள் அரசு பணியில் இருந்தாலும் 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா கேட்கிறான்னா பணியிடை நீக்கம். ஆனா பூணல் போட்ட பார்ப்பனர்கள் ஒரு 4000 ரூபாய் ஜிபே பண்ண சொன்னா விளக்க கடிதம் எழுதிட்டு போயிருங்க. இது மனு தர்மத்துல இருக்கு. பார்ப்பனர்களுக்கு மரண தண்டனையே கிடையாது, முடிய வெட்டிட்டா போதும், சிரச்சேதம் இல்லை, நீங்க சிரைச்சிட்டீங்கன்னா போதும். ஆனா இதே ஒரு சூத்திரன், ஒரு கல்லரோ, நாடாரோ, நாயுடோ, ஒரு பல்லரோ, பறையரோ செஞ்சா தலை அறுத்து எரி. இது மனு தர்மத்தில் இருக்கு. மனு தர்மத்தில் எங்க ஆதித்த கரிகாலனை கொலை செய்த பார்ப்பனர்களுக்கு என்னங்க தண்டனை? ஊரை விட்டு ஓடதானே வச்சாரு. தான் அண்ணனை கொலை செஞ்சவங்களுக்கே அருண்மொழிவர்மன் உங்களுக்கு இது பண்ணலையே, தண்டனை, சிறை தண்டனை கூட கொடுக்கல. ஏன்? பிராமணர்களுக்கு தண்டனை கொடுத்தா அரசனுக்கு பிரச்சனை ஆகுங்கிற அந்த பார்ப்பனர்களை உயர்வா நினைக்கிற அந்த மனப்பான்மை மன்னர் காலத்துல அப்படி இருந்தது. பார்ப்பனர்கள் எல்லாம் மன்னர்கள் மூளையை கழுவி அப்படி ஆட்சி செஞ்சாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய சமத்துவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம், ஒரு ஐயர் 4000 ரூபாய் ஜிபே வாங்கினாருன்னு ஆதாரத்தோட அமைச்சர் பிடிச்சாலும் அவரும் அம்பி இவரும் அம்பிங்கிற காரணத்திற்காக இவர் அந்நியனாக மாறாமல் ஒரு ரெமோ ஸ்டைல அப்படி ரொமான்ஸா ஒரு சின்ன தண்டனையை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாருன்னா என்னங்க அர்த்தம்? புரியல. அப்ப பிள்ளைமாறு தப்பு செஞ்சா நீங்க பிடிச்சு உள்ள வைப்பீங்க, நாடார் தப்பு செஞ்சா உள்ள வைப்பீங்க, பறையர் அருந்தியர் தப்பு செஞ்சா பொது புத்தியில அவமானப்படுத்தி இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படிங்கிற அந்த சாதிய பொது புத்தியை பயன்படுத்தி இன்னும் கூடுதலா தண்டனை கொடுப்பீங்க. முஸ்லீம்னா தீவிரவாதின்னு கண்ணை மூடிட்டு முத்திரை குத்துவீங்க. ஆனால் ஒரு ஐயர் அப்பட்டமா லஞ்சம் வாங்கினா கூட மன்னிச்சு போடாம்பே அப்படின்னு விடுவீங்க. இதுதான் சனாதனம். இந்த நடிகர் அர்ஜுன் கூட சனாதனம்னா ஏதோ வித்தியாசமான வழக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு பேர் தான் சனாதனம்.
இந்த சனாதனம் தான் இந்துத்துவ RSS இயக்கம் கொண்டு இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு விஜய் ஆட்சி இருந்தா என்ன, எடப்பாடி ஆட்சி இருந்தா என்ன, ராஜா ஆட்சி இருந்தா என்ன? உங்களுக்கு ராஜாவே முதலமைச்சராகி பாஜக ஆட்சி நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஜோசப் விஜய்களும் ஏன் சில முகமதுகளும் முஸ்லீம் பேர் கொண்டவர்கள் கூட சனாதன ஆட்சி நடத்தினா பிஜேபிக்கு ஓகே தான். இப்ப விஜய் சனாதன ஆதரவாளரா எதிர்ப்பாளரான்னு கேட்டா அவர் எதுவுமே கிடையாது. அவர் சனாதன ஆதரவாளரும் கிடையாது, எதிர்ப்பாளரும் கிடையாது. இதை கேட்டாரா முதலமைச்சரே கைத்துட்டுவார், என்னை பத்தி கரெக்டா சொல்றாரு அப்படின்னு. அவரை நான் RSS சொல்ல மாட்டேன், RSS எதிர்ப்பாளரும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி யாருக்கு பயன்பட போகிறது? இதுகாரும் பேசி வந்த சமத்துவ சிந்தனைக்கு எதிராகவா, இல்ல இதுகாரும் நம் மறைக்கப்பட்ட சனாதன ஆட்சிக்கு சாதகமாகவா? அதுதான். இப்ப ஏன் இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இவரை போடும் போது எதிர்ப்பு வந்துச்சுன்னு புரியுதா? இந்த திடீர் ஆய்வுகள், இந்த சினிமா பாணியிலான இன்ஸ்பெக்ஷன், இதுவே ஒரு போலித்தனமானதுங்க. உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செய்யுங்க. இவங்க என்ன காமிக்கிறாங்க மக்கள்கிட்ட? நாங்க புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கோம், நெக்ஸ்ட் முறுக்கு எப்பப்பட்டது, இந்த கோயில முறுக்கு கரெக்டப்படாது, நெய் எப்ப? ஏங்க, ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர்னா நீங்க உடனே அப்படியே போய் 24 மணி நேரம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடந்த முறை இந்த சேகர் பாபு இந்த தப்பு தான் பண்ணாரு, காவி வேட்டியே கட்டிக்கிட்டு நின்று இருந்தார். நான் அப்பயே கேட்டேன், இந்து அறநிலைத்துறை அமைச்சர்னா காவி வேட்டி கட்டணுமா? 24 நேரம் பூஜை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டே இருக்கணும் யார் சொன்னா உங்களுக்கு? வக்பு துறைக்கு ஒருத்தர் அமைச்சரா இதா போட்டீங்கன்னா அவர் தொழுதுகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் அந்த பள்ளிவாசலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆவடி நாசர் யார் யாரையோ போட்டாங்க, அவங்களாம் பள்ளிவாசல் பக்கமே போல. அப்படி ஒண்ணும் அது ஒரு சொத்து பராமரிப்புங்க. இதை நீங்க வேற மதத்துக்காரங்களா போட்டீங்கன்னா பிரச்சனையாகும். எங்க மதம் சார்ந்த இதை ஏன் தலையிடுறாருங்கிறதுக்காண்டி தான் வக்புக்கு ஒரு முஸ்லீமையும் இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு இந்துவையும் போடுறோம். இப்ப இவங்க பார்ப்பனரை போடும் போது என்ன விமர்சனம் வருதுன்னா, ஏற்கனவே பார்ப்பனர்கள் இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க, கவர்மெண்ட் கையில இருக்கக்கூடாது, அதை எங்க கிட்ட கொடுங்கன்னு. ஏன்னா ராஜா காலத்துல இருந்து அவங்க தான் கோவில்களை வச்சிருந்தாங்க. அங்க வரக்கூடிய தங்கம், நகை, வைடூரியம், உண்டியல் காசு, உள்ளுக்குள்ள இவங்க என்னென்ன பண்றாங்க யாரும் எதுவும் கணக்கு கேட்கக்கூடாது. அப்படித்தான் சிதம்பரம் தீட்சிதர் கோயில்லாம் அப்படிதான் இருக்கு, தீட்சிதர்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனா ஆக்சுவலி சிதம்பரம் கோயிலை கட்டினது வன்னியர்களும், பறையர்களும், நாடார்களும், நாய்க்கர்களும், அகமுடியர்களும் கட்டினதுதான் சிதம்பரம் கோயில். ஆனா உள்ளுக்குள்ள இன்னைக்கு அதிகாரம் பண்றது தீட்சிதர்கள், சிவாச்சாரியார்கள். அவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள போக முடியும். கேட்டா எங்களுக்கு சட்டத்துல இடம் உண்டு, நாங்க ஒரு சின்ன டினாமினேஷன், சின்ன தொகை, கான்ஸ்டியூஷன் படி நாங்களும் பாவப்பட்டவங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது சிவாச்சாரியார்களுக்கு. அகம் பிரம்மஸ்மி, நானே கடவுள், நான் கடவுள்னு ஆரிய அவர் படம் நடிச்சார்ல, அந்த கான்செப்ட் தான் அவங்க. அகம் பிரம்மஸ்மி, நான் கடவுள். கடவுள் நம்பிக்கையே இல்லாத அவங்க கோவிலுக்குள்ள போய் கணக்கு வழக்கு, பணம், குழந்தை திருமணம், உள்ளுக்குள்ள என்ன பண்ணாலும் யாரும் கேட்கக்கூடாது. கடவுள் நம்பிக்கை உள்ள வன்னியர்களும், பறையர்களும், நாடார்களும், நாயுடுகளும் உள்ள போனா அந்த கோவில் தீட்டாயிரும். இந்துக்கள் தானே, இந்துக்கள் போனா தீட்டாயிரும். அந்த சிற்றம்பலத்துல ஏறக்கூடாது, ஓதுவார ஆறுமுகம் ஏறினதுக்கு அது தீட்டாயிரும். தமிழ் போனா தீட்டாயிரும், தமிழர்கள் போனா தீட்டாயிரும், அந்த கோவிலை கட்டினவங்க போனா தீட்டாயிரும், மன்னராவே இருந்தாலும் தமிழ் மன்னர் போனா தீட்டாயிரும். ஆனா இந்த சிவாச்சாரியார்கள், இந்த பட்டாச்சாரியார்கள், இந்த ஐயர்கள் இவங்க மட்டும் போவாங்க. இவங்க தமிழர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை, தமிழ்ல பேசணுங்கிற அவசியம் இல்லை. இதை எதிர்த்துதான் இயக்கம் உருவாச்சு. அதனாலதான் இந்து அறநிலைத்துறை அமைச்சருக்கு ஒரு பிராமணரை போட்ட அந்த அரசியல் அதுதான். அது தெரியாம அவர் எப்படி போடலாம், இவரை போட்டுட்டீங்களே, இவருக்கு அந்த உரிமை இல்லையா, இவர் அப்படி செய்யக்கூடாதா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப புரியுதா? இதே மருத்துவத்துறையில ஒரு ஒரு சாதாரண ஸ்ட்ரெச்சை இழுத்துட்டு போறக்கூடிய ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பணி, பாவம்பா கடைசி நிலை. அப்புறம் மாசம் 5 லட்சமா இருந்தாலும் சம்பளம் வாங்க போறாரு, அவர் லஞ்சம் வாங்கிட்டாராம். சரி, ஆனா தப்பு தாங்க. அரசு ஊழியர் A கிரேடோ, B கிரேடோ, C கிரேடோ, D கிரேடோ, யார் லஞ்சம் வாங்கினாலும் தப்பு. ஏழையா இருந்தா லஞ்சம் வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், ஒடுக்கப்பட்ட சமுதாயமா இருந்தா லஞ்சம் வாங்க, அதெல்லாம் தப்பு தான். ஆனா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பிற்படுத்தப்பட்டவங்களும் லஞ்சம் வாங்கும் போது பணியிடை நீக்கம் வருது, கைது வருது, சிறை தண்டனை மாதிரி வருது. அதுவும் 500 ரூபா 300 ரூபா லஞ்சம் வாங்கினாலாம் சிறை தண்டனை வருது, ஓராண்டு, அப்படி இப்படிலாம் சொல்றீங்களே. அதே சட்டம் தானே பிராமின்ஸ்க்கு இருக்கு. 4000 ரூபாய் ஜிபே பண்ணிருக்கீங்க, ஆதாரம் இருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மன்னிப்பு கடிதம், சாவர்கர் பரம்பரை மன்னிப்பு கடிதம், விளக்க கடிதம் கொடுத்தா போதும்னா இதுதான் சனாதனம். இந்த அம்பி அமைச்சர், அந்த அம்பி அர்ச்சகரே மன்னித்து விட்டார், அந்நியனாக மாறவில்லை. அதுதான். அவர்கள் அந்நியனா எப்ப மாறுவாங்கன்னா, சிலுவை கிட்ட, ஜோசப் கிட்ட, முஸ்லீம் கிட்ட, தலித்துகள்கிட்ட, மீனவர்கள்ட்ட, பிரமலைக்கல்லர்கிட்ட, கொண்டைக்கோட்டை மாறவர், இவங்க தப்பு செய்யும் போது மட்டும்தான் அப்படி கும்பி பாபம், கருட புராணம்லாம் வரும். ஒரு அம்பி இன்னொரு அம்பி மனு செஞ்சா அப்படி செல்லமா தட்டிட்டு இனிமே அப்படி இருக்கக்கூடாது, ஓகே புரியுதா, லாஸ்ட் வார்னிங் அப்படின்ட்டு முதல்வர் அர்ஜுன் மாதிரி நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இது போன்ற செயல்பாடுகள் மூலமாக ஊடகமா இருக்கக்கூடிய நாம் மக்களிடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன,
அமைச்சரனுடைய பதவி, உண்மையான வேலை அவர் எப்படி செய்யணும், இப்படி சினிமா பாணியில செய்யணுமா, இல்லை உருப்படியான வேலைகள் செய்யணுமா, சனாதனம் இந்துத்துவம் எப்படி இன்னும் இந்த காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் மூளைக்குள்ளும் ஒடுங்கியிருக்கு, இதை வைத்து எந்த சமுதாயம் பலன் பெறுது, பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்படுறாங்க போன்ற விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நம்மை போன்ற ஊடகவியலாளர்களுக்கு, சமூக நீதி செயற்பாட்டாளர்களுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது என்பதை எடுத்து விதமாகவே இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா நம்ம ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.